ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜஸ் பேர்ட் ஃபார்ம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்டு இன்னும் முட்டை வைக்கலையா, ஸோ முட்டை வைக்குமா வைக்காதா நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். முட்டை போடுமா, இன்னும் போடலையா, என்ன பண்ணுறது? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஏஜஸ் பேர்ட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் பேர்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கேஜில் வந்து ஒன்று மேல் இல்லைன்னா ரெண்டுமே மேலாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கும். உதாரணத்துக்கு ரெண்டுமே ஃபீமேலாக இருந்ததுன்னா ஒரு லவ் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 முட்டை வைக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதை தாண்டி 13 எக்கு 12 எக்கு இந்த மாதிரி முட்டை இருந்ததுன்னு வச்சிங்களேன், ரெண்டுமே வந்து மேல் தான் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஃபீமேல்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க. மேல் வந்து பார்த்திங்கன்னா நோஸில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூவில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் மேல். ஃபீமேலை பொறுத்தளவு லைட் பிங்க் கலரில் இருக்கும். லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கு கலரில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதுதான் ஃபீமேல். பானையை பொறுத்தளவில் நிறைய பெரிய சைஸ் பானையாக நீங்கள் வச்சாதான் முட்டை வைக்கும். உள்ளார வந்து நீங்கள் வந்து கேட்டில் போனு இந்த மாதிரி வச்சுருந்தாலும் கூட கால்சியம் சத்து அதிகமாக கொடுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு ப்ரோட்டீன்ஸாக கொடுக்கணும். கொண்டைக்கடலை, அப்புறம் பச்சைப்பயிறு, ஊற வச்ச பச்சைப்பயிறு இந்த மாதிரி கொடுக்கும்போது முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் வந்து ஏறி உட்காந்தாலுமே அது வந்து உடையாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்கும். ஓகேங்களா? நம்ம லைட்டாக கையை வச்சு லைட்டாக அழுத்தினா கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? தோல் மாதிரி விட்டுதுன்னா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கால்சியம் சத்து எதுவுமே கொடுக்காதனால தோல் மாதிரி முட்டை வைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது தோல் மாதிரி இருந்ததுன்னா பொரிக்காது, ஹேட்ச் ஆகாது. ஓகேங்களா? அதே சமயம் இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து அடைச்சிக்கும், வராது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம எப்படி எடுக்கணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் உங்கள் பேர்டுக்கு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்குற ஃபுட்டுலேருந்து நம்ம பார்த்துக்கிற கேரிங்கு இந்த மாதிரி பட்சத்தில் தான் நமக்கு வந்து பேர்டு வந்து நல்லா பழகும், இல்லைன்னா பழகவே பழகாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. பேர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃபாக இருக்குதா, கம்ஃபர்டபுள் ஜோன் தான் எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு முட்டை வச்சதுக்கப்புறம் பல்லி டிஸ்டர்பன்ஸு இந்த மாதிரி, அப்புறம் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் எறும்பு, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா சிக்கு வந்து கண்டிப்பாக பொரிக்காது, முட்டையும் வைக்காது. பேரண்ட் வந்து பயத்திலே தான் இருக்கும். நீங்கள் தீனி வைக்கும் போதும் கூட பயந்துக்கிட்டே தான், உங்கள் கிட்டே கூட வராது, சாப்பிட்ணுன்னு தோணவே தோணாது. இந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கா நோய் வந்துடும். பறவையை பொறுத்தளவில் சுக்கா நோய் வந்ததுன்னா பேர்டை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். சான்ஸு வந்து பார்த்திங்கன்னா 99.9% தான் காப்பாற்ற முடியும். அப்படி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து கேர் பண்ணி காப்பாற்றிடலாம். சுக்கா நோயை பற்றி தெரிலனா இன்னொரு வீடியோ வேணா மேக் பண்ணணுன்னு சொல்லி கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன். சுக்கா நோயை பற்றி என்னென்ன டிசீஸு வரும், அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அதை பற்றி வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போயாவது முட்டை வைக்குமா ப்ரோ? என்ன என் கேஜியில் எதுவுமே இல்லை ப்ரோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த நாய் பூனை எந்த தொல்லையும் இல்லை ப்ரோ, இப்போ இது லவ் பேர்டு டாக்டேல் இந்த மாதிரி பேர்டெலாம் முட்டை வைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கும். எப்படி வைக்கும்னா, நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்தளவு தான். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன கிழமைன்னு, திங்கக்கிழமைன்னு வச்சுங்க. திங்கக்கிழமைனா கொண்டைக்கடலை, அடுத்த நாள் வந்து பச்சைப்பயிறு, அடுத்த நாள் வந்து கோதுமை, இந்த மாதிரி வருஷலாம் வச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு நாள் சாட்டர்டே மட்டும் நம்ம நேச்சுரல் மெடிசன், அதாவது வீட்டில் உள்ள மூலிகை, அதாவது அது பறவைங்களுக்கு என்ன மூலிகை சாப்பிடுமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். கால்சியம் போன் கிடைக்கலன்னா இன்னொரு பட்சம் வந்து பார்த்திங்கன்னா புத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்து மண்ணை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். அது உடனே வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. புத்து மண்ணில் அவ்வளோ கால்சியமு, அயானு, பாஸ்பரஸு, பொட்டாசியம் இந்த மாதிரி நச்சு தன்மையெல்லாம் அதில் இருக்குது. ஸோ பேர்டுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீனை வந்து கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புத்து மணல்.
புத்து மண் இருக்குது இல்லையா, உடைக்கக்கூடாது. கீழே ஏதாவது கிடக்கிறது பீஸாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் கேஜி உள்ள. ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன், என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நம்ம கேஜி உள்ள இந்த கால்சியம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நேச்சுரல் மெடிசன், என்னென்ன நேச்சுரல் மெடிசன் நான் சொல்லிடுறேன். நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 5 மெடிசன் நான் இப்போ சொல்லிடுறேன். தூதுவளை, அப்புறமேட்டு ஓமவல்லி, அப்புறம் துளசி, அப்புறமேட்டு குப்பைமேனி, இன்னொரு வகையான ஒரு இது இருக்குது, அது என்ன கீரை, நார்மல் கீரை இருக்குது இல்லையா அது. இதில் கீரையில் வந்து அயான் தன்மை இருக்குது. இந்த இதெல்லாம் போடுறதுனால இது வந்து ஒரே நாள்லேயே போடுவோன்னா ஒரு நாளைக்கு சாட்டர்டே வருதுன்னா இது, அடுத்த வாரம் சாட்டர்டேனா இது, அடுத்த வாரம் சாட்டர்டேனா இது, இந்த மாதிரி போட்டுங்க. அந்த மாதிரி ரொட்டீன் பண்ணிகிட்டே வாங்க. பேர்டு வந்து எக்கு வைக்கும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து ஒரே ஒரு லிக்விட் சேர்க்கணும். அதாவது குரோவிப்ளெக்ஸு இன்றைக்கி திங்கக்கிழமை குரோவிப்ளெக்ஸ் சேர்க்குறீங்கன்னா புதன்கிழமை வந்து விமரால் சேர்க்கணும். விமரால் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு மெடிசன் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர்டுக்கு வந்து எந்த டிசீஸும் வராது, பேர்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணுறோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதாவது இந்த வாரத்துக்கு இது, அடுத்த வாரத்துக்கு அது, அடுத்த வாரத்துக்கு அது. பேர்டு வந்து நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும், எக்கும் வைக்கும், எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பூச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு பவுடர் விற்கிது, நோடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த நோடெக்ஸ் வந்து நீங்கள் வந்து முட்டை வச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா பறவை வந்து அடையில் உட்காராது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. முட்டை வச்சதுக்கப்புறம் பறவை வந்து நீங்கள் அந்த நோடெக்ஸ் பவுடரை போட்டிங்கன்னா அடையில் உட்காராது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு அப்படி வச்சா தான் அது எந்த டிசீஸ் இதுவுமே வராது. அதாவது கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரி பல்லி, எறும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக் பவுடரை சுற்றி, பானையை சுற்றி சாக் பவுடரை போட்டிங்கன்னா எறும்புக்கு வந்து எந்த தொல்லையும் உள்ளே வந்து, அதாவது சிக்கை வந்து சாப்பிடாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மேலும் நம்ம சேனலில் வளர்கிறதுக்கு இன்னும் 130 மெம்பர்ஸ் தான் தேவை 1K அடிக்க. ஸோ 1K அடிச்சுட்டா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் AJS. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.